காரைக்கால் கடற்கரையில் தன்னை 2 பேர் பின்தொடர்ந்ததாக பட்டிமன்ற பெண் பேச்சாளர் யோகதர்ஷினி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக கடற்கரை சாலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதிக்கு சென்றிருந்த பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி தன்னை 2 பின்தொடர்ந்ததாக வீடியோ பதிவு வெளியிட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடற்கரை பகுதியில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்கும்படி அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பொண்ணு நில்லு, ஏன் பேச மாட்டேன், எங்கிட்டலாம் பேச மாட்டியா, பேசிட்டு போ அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நான் காதலே வாங்காத மாதிரி நிம்மதி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்க அப்படி விடாம ரொம்ப கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம். நான் காதலே வாங்காமல் நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு என்னை வந்து ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிச்சு திரும்பி பார்த்த ஒரு மாதிரி சிரிக்கவும் நான் டக்குன்னு கடுப்பாகி செருப்பு எடுத்து கழட்டி காட்ட ஆரம்பிச்சேன். உடனே அவனுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரவுண்டான அப்படியே யூட்டன் போட்டு திருப்பி வந்து எனக்கு ஆப்போசிட்ல அந்த சைடு வந்து பைக் வச்சுட்டு நிற்கவும் நான் பக்கத்தில் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரவுண்டானா கிட்ட அந்த சைடை போட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. சரி போலீஸ் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் போய் பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.